தினக்கூலி தொழிலாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும், அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் சீருடை, கையுறை, மாஸ்க் ஆகியவை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரத். வணக்கம் பரத், எப்போதிருந்து தர்ணா போராட்டமானது நடைபெற்று வருகிறது? அதிகாரிகள் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரம் என்ன? அதாவது கௌதமி, நாமக்கல் மாநகராட்சியில் மொத்தம் 39 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் இருந்து தினசரி பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய குப்பைகளை சேகரிக்க முழு நேர பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் என 310 பேர் இந்த பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள மாநகராட்சி வளாகத்தில் குறைந்தபட்சம் ஊதியம் 19,593 ரூபாய் வழங்க வேண்டும். இஎஸ்ஐ, பிஎஃப் தொகை பங்களிப்பை முழுமையாக செலுத்த வேண்டும். ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை, முறையான சீருடை, கையுறை, மாஸ்க் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது மாநகராட்சி அலுவலக வாயிலின் முகப்பில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது காலை 6 மணிக்கு தொடர்ந்தது. ஒப்பந்த பணியாளர்களின் போராட்டத்திற்கு இதுவரை மேயரோ, துணை மேயரோ அல்லது மாநகராட்சி ஆணையரோ தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்த வராததால் தற்பொழுது வரை இந்த 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் மாநகராட்சி வார்டுகளில் குப்பைகளை சேகரிக்க முடியாமல் தேங்கும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.